அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஆஷிக் பிரதர் பேசுகிறேன். ஃபார்மர் ஒர்க்கிங் பிரசிடென்ட், அஜ்மீர் நேஷனல் ஸ்கூல். திருப்பியும் இப்படி ஒரு வாய்ஸ் கிளிப்பில் இணைய சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது கடந்த காலங்கள்லையும் ஒரு பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாருக்கும் அதை நான் திருப்பி நினைவுபடுத்தி கொள்கிறேன். அதே போல் பேக் டு ஸ்கூல்ற இருந்த எல்லா ப்ரொஜெக்டையும் இன்டர்நேஷ்னல் ஓபியையும் லோக்கல் ஓபியையும் சேர்ந்து நல்லபடியாக சக்ஸஸாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்த விடயம். அதோட முக்கியமாக என்னான்னு சொன்னால், வருகிற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்டர்நேஷ்னல் ஓபிஏ கிளையின் எக்ஸ்கோ தெரிவு இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனவே உங்களோட கால நேரங்களை ஒதுக்கி, சில நாடுகளை எடுத்துக்கொண்டா நேரங்கள் வித்தியாசப்படலாம். அந்த நேரங்கள் என்ன நேரங்களாக இருந்தாலும் அந்த நேரங்களை ஒதுக்கி எமது பாடசாலைக்காக வேண்டி இந்த எக்ஸ்கோவை தெரிவு செய்து தரும்படி மிக்க பணிவாக வேண்டிக் கொள்வதோடு ஒரு சில வார்த்தையை நான் இன்டர்நேஷனல் ஓபியை பற்றி சொல்ல விரும்புகிறேன். கடந்த காலங்கள் நாங்கள் இருந்த காலங்களும் சரி, தற்போதைய காலமாக இருந்தாலும் மாஷா அல்லா இன்டர்நேஷனல் ஓபியின் பாரிய ஒரு பங்கொண்டு இருக்குது எமது பாடசாலைக்கு. உங்களுக்கு தெரியும், கடந்த ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் போட்டிகள் வைத்து சக்சஸாக நல்லபடியாக நடத்தினார்கள். அதே போல் விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டாலும் ஸ்பெஷலாக ஃபுட்பாலுடைய ஒரு பங்கு இன்டர்நேஷனல் ஓபிஐக்கு ஒரு பாரிய பங்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஃபுட்பாலும் அந்த அளவு முன்னேறி வர காரணமும் இன்டர்நேஷனல் ஓபிஏ கிளையிட ஒரு பாரிய பங்கு. அதே போல எஜுகேஷன் டிசிப்ளின் எடுத்துக்கொண்டாலும் எந்த உதவிகளை எமது பாடசாலை நிர்வாகமோ அல்லது லோக்கல் நமது பிபிஏ முன்வைத்தாலும் அதை சரியான முறையில் ஆலோசித்து எமது பிபியோட சேர்ந்து சக்சஸாக முடித்து தாரதுக்கு முன்வந்தவர்களாகவே நாம் காணப்படும் எமது இன்டர்நேஷனல் ஓபியின் எதிர்கால ஒரு எக்ஸ்கோவையும் நல்லபடியாக தெரிவு செய்து தரும்படி பணியாக வேண்டிக் கொள்கிறேன். திரும்பி நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்பிக் கொள்கிறேன். வருகிற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கால நேரங்களை ஒதுக்கி இந்த எக்ஸ்கோ தெரிவுக்கு எல்லோரையும் கலந்து சிறப்பிக்குமாறு தெரிவித்துக் கொள்வதோடு எனது சிறிய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜ்மீர் எமது உடைமை, அதை காப்பது எமது கடமை.